எவ்ரிவன், இட்ஸ் மீ சாலு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமை நாள், த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். மறுமை நாள்னு ஒரு நாள் இருக்கா? அன்னைக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. வரும் அந்த நாள் யாருக்குமே தெரியாது. இறைவன் ஒருவனுக்கு தான் அந்த நாள் தெரியும். அப்போ மனிதர்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலைய ரொம்ப சாதாரணமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போதான் அந்த ரொம்ப பெரிய சம்பவம் நடக்கும். வானத்திலேன்னு ஒரு வானதூதர் பூமிக்கு இறங்கி வந்து எக்கலை எடுத்து ஊதுவாங்க. எக்கலைனா ட்ரம்பட் ஹார்ன். சோ அந்த சத்தம் கேட்ட உடனே பூமியில உள்ள மனிதர்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் வானம் ரெண்டா கிழியும். மலையெல்லாம் துண்டு துண்டா சதுரி விழும். கடல் கொந்தளிக்கும். வானத்துல உள்ள நட்சத்திரம் எல்லாம் பூமியில கொத்து கொத்தா விழும். இத பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. பயத்துல அண்ணன் தம்பி கிட்டனும், தம்பி அண்ணன் கிட்டேனும் ஓடுவாங்க. சொந்த அம்மா தம் பிள்ளைங்களை விட்டுட்டும் ஓடுவாங்க. அப்போ அந்த டைம்ல எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை நான் தான், நான் தான் இருக்கும். அப்போ இறைவன் கிட்டேன்னு அந்த வானதூதருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும்னு சொல்லப்படுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பூமியில உள்ள எல்லா உயிரையும் கைப்பற்றிடும். அந்த கட்டளைக்கேற்ப வானதூதரும் பூமிக்கு இறங்கி வந்து பூமியில உள்ள விலங்குகள், மனிதர்கள் எல்லார் உயிரையும் கைப்பற்றிடுவாரு. அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள். அப்போ வானதூதர் திரும்பியும் இறைவன் கிட்ட சென்று நான் பூமியில உள்ள எல்லா உயிரையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல வானதூதர் மட்டும்தான் மீதம் இருப்பாராம். அப்போ வானமும் பூமியும் பூட்டப்படுமா. அந்த டைம்ல அங்க எதுவுமே இருக்காதாம். பூமி வெறுமையா இருக்குமா. அப்போ ஒரு சத்தம் கேக்குமா. அந்த சத்தம் என்னன்னா, இப்போ ஆட்சியாளன் யார்? இப்போ யாருக்கு இந்த பூமியும் இந்த உலகமும் கட்டுப்பாட்டுல இயங்குது அப்படின்னு கேக்கும். அதுக்கப்புறம் வானதூதர் திரும்பவும் இறைவனோட கட்டளைப்படி பூமியில இறங்கி வந்து திரும்பியும் எக்கலை எடுத்து ஊதுவாங்களாம். அந்த சத்தம் கேட்ட உடனே மரணித்த மனிதர்கள் எல்லாம் திரும்பியும் உயிர் பெற்று எந்திரிப்பாங்களாம். அப்போ அதுல ஆதம்லேன்னு உலகத்தோட கடைசி மனிதர் வரையும் இருப்பாங்களாம். எல்லாம் அவங்க தங்களை நோக்கிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தம் மேல உள்ள மண்ணு தூசி எல்லாத்தையும் துடைத்துட்டு எந்திரிச்சு ஓடுவாங்களாம். அப்படி ஓடக்கூடிய சில பெண்கள் உடம்பு முழுக்க தீ பற்றி ஓடுவாங்களாம். அதுல சில ஆண்கள் வாயில ரத்தத்தோட ஓடுவாங்களாம். சில பேரு பூச்சிய போல நடந்து போவாங்களாம். இதெல்லாம் அவங்களோட பாவங்களோட விளைவாவே இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பூமி வெண்மை நிறமா மாறிடுமா. அங்க எந்த அடையாளமும் இருக்காதாம். எல்லாரும் ஒரே இடத்துல அழைக்கப்படுவாங்களாம். அப்போ அதுல மூசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் நபி, முகமது நபி அப்படின்னு எல்லா நபிமாரும் அவங்களோட மக்களோட, அவங்கள சார்ந்த சமூக மக்களோட ஒரு பெரிய கூட்டமா அந்தந்த நபிக்கு பின்னாடி நிப்பாங்களாம். அப்போ மூமின்களை கௌசர் குளத்துக்கு கூட்டிட்டு போவாங்களாம். அப்போ அந்த தண்ணிய பார்த்தா பசுமாட்டோட பாலோட வெண்மை நிறம் போல இருக்குமா. தேனை போல இனிப்பா இருக்கும்னு சொல்லப்படுது. அது ஒரு தடவை குடிச்சிட்டா அதுக்கப்புறமே தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல ஆதமுடைய மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போயிட்டு எங்களை இறைவன் கிட்ட பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஆனா அவங்க மறுத்துடுவாங்களாம். அதே போல ஒவ்வொரு நபிமார்கிட்டையும் அவங்கள சார்ந்த சமூக மக்கள் போய் கேட்பாங்களாம், எங்களை இறைவனிடம் பரிந்துரை செய்யுங்க. எல்லா நபிமாரும் அப்போ மறுத்துடுவாங்களாம். ஆனா கடைசியில முகமது நபி அவங்க என் உம்மத்
என்னும்மத் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அப்போ வானத்திலேன்னு ஒரு குரல் வந்து நிச்சயமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுமா. அந்த நேரத்திலேயே வானத்திலேன்னு அம்மன் புத்தகங்கள் இறக்கப்படும் சொல்லப்படுது. அது அவங்கவுங்க பாவம் மற்றும் புண்ணிய கணக்கு புத்தகங்களா இருக்கும். சில பேரு அத வலது கையில வாங்குவாங்க, சில பேரு அத இடது கையில வாங்குவாங்க. வலது கையில வாங்கினவங்க எல்லாம் சந்தோஷத்துல இது என் புத்தகம், என்னுடையது அப்படின்னு ரொம்ப பெருமையா இருப்பாங்க. வலது கையில வாங்கினவங்க முகம் கருத்து வருத்தத்துல இது என்னோடது இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஏற்கனவே தீயில எரிஞ்சிட்டு ஓடுற பெண்களை அவங்களுக்கு அந்த பாவம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க இந்த பூமியில அரகுர ஆடை மற்றும் அவதூறு பேச்சுக்கள், அதனால அந்த பாவத்தோட விளைவா இருக்கும். வாயில ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்க ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வட்டி வாங்கி சாப்பிட்டதும், அதுவும் இல்லாம அவதூறு, கேலி அங்கன செஞ்சுட்டு இருந்தது அதோட கணக்கா இருக்கும். அதுக்கப்புறம் பூச்சியை போல நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த பூமியில ரொம்ப பெருமை அடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க அதோட பாவங்களா இருக்கும். கடைசியா தீர்ப்பு 2 விதமா கொடுக்கப்படும். நல்லவங்களுக்கு ஈஸியான தீர்ப்பும் சொர்க்கமும் கொடுப்பாங்க. பாவிகளுக்கு கடுமையான கேள்வியும் நரகமும் கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனா அதுல சில பேருக்கு நேரடியாக இறைவனோட இரக்கம் வந்து சில பேரு நேரடியா சொர்க்கத்துக்கும் போவாங்க, சில பேரு மறுபரிந்துரை செய்யறதுக்காக வெயிட்டும் பண்ண இருப்பாங்க. ஆனா சில பேர்ட்ட கடவுள் பேசவே மாட்டாராம். அப்போதான் சிராத்த பாலம் வந்துட்டு மக்களுக்கு காமிக்கப்படுமா. அதை கடந்தாதான் நரகமா சொர்க்கமா அப்படின்றதே தெரியுமா. அந்த பாலத்தை கடக்க முடியுமா? கடந்தா நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல வந்துட்டு புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுங்க. அது வரைக்கும் நன்றி.